பெருமானார் பத்ர் யுத்தத்தை பற்றி ஆலோசனை செய்தார்கள் சஹாபாக்கள். ஹஜ்ரத் சஅத் ரலியல்லாஹு நினைக்கிறேன் எழுந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் மூசாவுடைய உம்மத்தினர்கள் அல்ல, நாங்க மூசாவுடைய உம்மத்தில் நாயகமே, நீங்களும் உங்க ரப்பும் போய் சண்டை போடுங்கன்னு சொல்ற உம்மத்தில் நாயகமே, தாங்கள் உத்தரவு கொடுத்தால் சமுத்திரத்தில் குதிக்க செல்ல குதிப்போம், இந்த மலையில மோதிக்கொள்ள சொன்னால் மோதிக்கொள்வோம், நாங்கள் தயாராக இருக்கிறோம், தாங்கள் தயங்க வேண்டாம், புறப்படுவோம். அன்பர்களே, அந்த மாதிரி பத்ர் யுத்தம் ரமதான்ல நிகழ்ச்சி பிறை 17 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களும் அந்த ஜிஹாதில் கலந்து கொண்டார்கள். கணக்கெடுங்க, எத்தனை பேர் ஜிஹாதுக்கு லாயக்காக இருக்கிறாங்க, தகுதி உள்ளவர்கள் கணக்கெடுங்க. பத்ர் யுத்தத்துக்கு ரசூல்லா போகையில நீங்க ஒரு சரித்திரம் உண்மையை விளங்கிங்க, பேச்சு வந்துருச்சு, இட பேச்சா வந்துருச்சு. அதாவது குறைஷிகள் மக்காவில இருந்து ஷாம் தேசத்துக்கு போனா ஒரு கூட்டம். எதுக்காக போனா? ஷாம் தேசத்துல போய் தேவையான ஆயுதங்களை வாங்கி மக்காவில போய் படையை திரட்டி மதீனாவுடைய முஸ்லிம்களை தாக்கணும்னு திட்டம் போட்டு போனான். அதை வஹி மூலமா எல்லாம் நபிக்கு தெரியப்படுத்து. அதனால பெருமானார் தங்களுடைய சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி திட்டத்தில் ஒரு கோஷ்டி போறான், அவர்களை வழி மடக்கிடணும், போகவே விடக்கூடாது. என்ன சொல்றீங்க? யாரும் சொல்ல நல்லதுன்னு கேட்டான். அவன் என்ன செஞ்சான்? அந்த போற கூட்டம் சாமான் வாங்கிட்டு வந்தவன், அதுல ஒருத்தனுடைய பேர் மறக்கிறேன், அவன் அங்கிருந்து ஓட்டமாக தப்பி மக்காவுக்கு ஓடி தான் ஒட்டகையுடைய மூக்கையும் அறுத்து ரத்தம் சிந்த வச்சு அதை தன் மேலெல்லாம் பூசிக்கிட்டு அங்கே போய் சொன்னா, காஃபிர்களே, உங்களுக்கு மானம் இல்லையா, ரோசம் இல்லையா, இந்த மாதிரி நபி வழி நாம கொண்டு வந்ததெல்லாம் புடுங்கிட்டாங்க, எங்களை ஆளுகள் எல்லாம் காயப்படுத்திட்டா போன, நீங்க எல்லாம் புறப்படுங்க. அந்த மாதிரி வந்ததுதான் சண்டை. அதாவது என்ன சொல்லுங்க, அதுக்கு புறப்பகாண்டா, அதாவது பொய்யான வதந்திகளை பரத்தி அவர்களை திரட்டிக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் சொன்னாங்க, நம்மள எத்தனை பேர் தகுதியா இருக்கிறாங்க பாருங்க. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் எண்ணி இப்படி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், 313 ஜவான்களும் வாலிபர்களும் 2 குழந்தைகளும் இருக்கிறாங்க, 2 சிறுவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சிறுவர்களுக்கு ஜிஹாதுக்கு என்ன சம்பந்தம்? யார் அந்த 2 சிறுவர்கள் கொண்டாங்க முன்னால்ட்டாங்க. அந்த 2 சிறுவர்கள் முற்படுத்தப்பட்டார்கள். ஒருத்தருக்கு வயசு 9, ஒருத்தருக்கு வயசு 7. 9 வயசு உடையவருக்கு பேர் முஆஸ் ரலியல்லாஹு தஆலா, அந்த 7 வயசு உள்ளவருக்கு பேர் முஅவ்வஸ். 2 பேரும் அண்ணன் தம்பி. சர்க்கார் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் சின்ன பிள்ளைகள், நீங்க போயிடுங்க. ஏன்னா நாங்க அவர்களை தடுக்க வந்தோம், அது சண்டையாக மாறிடுச்சு. இப்ப ஜிஹாது செய்ய வேண்டிய அவசியம் வந்துச்சு. நீங்க 2 பேரும் சின்ன பிள்ளைகள் பேர்ல ஜிஹாது ஃபர்துல போக மாட்டாங்க. ஹஜ்ரத் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, தாங்க அனுமதி கொடுத்தா நான் செய்தி சொல்றேன். நான் வயசுல சின்ன பிள்ளை, உங்க விரோதி மேல பாயிரதுல நான் சிங்கம், யா ரசூலுல்லாஹ், ஆகையினால என்ன வீட்டுக்கு போக சொல்லாதீங்க நாயகமே, என்ன சேர்த்துங்க. சர்க்காருக்கு இறக்கம் வந்துருச்சு. சரி, அப்படி ஒரு சிங்கம் வேணும், சேர்த்துக்கிட்டான். 9 வயசு. அல்லாஹ் அக்பர். அவங்க தம்பியை போக சொல்ல முஅவ்வஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க போங்கட்டான். அவ சொன்னா, யா ரசூலுல்லாஹ், என் அண்ணனை சேர்த்துக்கிட்டு என்ன போசுறீங்க நாயகமே? இல்ல, அவர் நல்ல வீரமா இருக்கிறாரு, அதுக்காக சேர்த்துக்கிட்டு. அப்ப இவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நானும் வீரமா இருக்கு நாயகமே, சிறு வயசை பத்தி நீங்க பாக்காதீங்க, என்கிட்ட வீரம் இருக்குண்டா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்ப நீங்க முஆஸ் கூட உங்க அண்ணன் கூட குஸ்திக்கு நின்று பீட் பண்றீங்களா? எப்படி கமாண்டர் இன் சீஃப் தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க பட்டாளத்துக்கு ஆளுகளை. நீங்க எனக்கும் வீரம் இருக்குன்னு சொல்றீங்களே, முஆஸை நான் சேர்த்துக்கிட்டேன், நீங்க அவரை பீட் பண்ணி காமிக்கிறீங்களாண்டா கோதாவது. யாரு சொன்னா நீங்க உத்தரவு கொடுத்தா நான் செய்யறேன். சர்க்கார் உடனே மைதானத்தை, பாலைவனம் தானுங்களே, இடத்த குறிப்பிட்டுட்டாங்க, நில்லுங்க 2 பேரும் நின்று. ஹஜ்ரத் முஅவ்வஸ் தம்பிக்காரர், அண்ணன் கோதாவில் இருக்கார் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பக்கத்துல போய் சொன்னாங்க, அண்ணே நீங்க அண்ணன், நான் தம்பி, என்ன நீங்க மட்டும் ஜிஹாதுக்கு போய் நான் வீட்டுக்கு போனா என் மனசு தாங்காது. இப்ப சண்டையில நீங்க தான் ஜெயிப்பீங்க, அதுவும் எனக்கு தெரியும். ஆனா நீங்க மெதுவா நான் தட்டின உடனே கீழே படுத்துருங்க, நான் பீட் பண்ணிடுறேன். 2 பேருமே சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய விரோதியை 2 பேருமே சேர்ந்து கிழிச்சு நாம 2 பேருமே சேர்ந்து குர்பான் ஆயிடுவோம். அன்பர்கள், மெதுவா போய் யுத்த காலத்துல அந்த கோதாவுல நின்றுகிட்டு அண்ணன் ரகசியம் பேசுறாங்க. சர்க்கார் பிரின்சிபா சிரிச்சுக்கிறாங்க, நல்லா இருக்கு. என்ன சொல்ற, அண்ணன் நீங்க தான் ஜெயிப்பீங்க, கொஞ்சம் நான் லேசா தட்டுறேன், நீங்க மல்லாந்துருங்க, நான் ஏறி உட்காந்துக்கிறேன், நெஞ்சில பீட் பண்ணிடுறேன், ரசூலுல்லாஹ் என்னையும் சேர்த்துக்குவாங்க, நாம 2 பேருமா சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த விரோதி அபூ ஜஹலை கிழிச்சு விடுவாங்க. அன்பர்களே, அந்த பாரம்பரியத்தில் வந்துடும்.